பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவ வல்லமை நம்ம எல்லாரும் நிரப்பும்படி ஒப்பு கொடுப்போம். புதிய ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:30 ஒரு வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்கிற ஒரு வார்த்தை. இங்கே சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்தினால பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். பல ஞான காரியங்களை எழுதியிருக்கிறான். இங்கே புக்கில் வாசிக்கும் போது தெரியும். அதுல ஒரு வார்த்தை தான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்ல. சொஸ்த மனம், சுகமான ஒரு மனம், ஆரோக்கியமான ஒரு மனம், அது உடலுக்கு ஜீவனை கொடுக்குமா? பொறாமை என்ன செய்யுமா? எலும்புருக்கி போல இருக்குமா? அப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வியாதிகள் வருகிறதுக்கு காரணம் அவன் சொல்றான், அவனுக்கு சொஸ்த மனம் இல்லாதனால. பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு சொஸ்த மனம் இருந்தால் அவனுக்கு ஜீவன் வரும். அப்ப எலும்புருக்கி இருந்தா என்ன வரும்? எலும்புருக்கி ஏன் வருகிறதுன்னா அங்க வசனம் சொல்லுது பொறாமை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உள்ளால சோத்திரம், நம்ம எப்பவுமே சரீரத்தை தான் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடம்பு ஃபுல் செக்கப்பு, அந்த செக்கப்பு, இந்த செக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உடம்புல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உனக்கு அந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர்லாம். அதுக்கு என்ன காரணம்னா நமக்கு இந்த மனசு தான் காரணம். சொஸ்த மனசு இருக்குமானால் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நம்மளோட செல்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய ரிவைவல், ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது ரினியூ ஆகிறதுக்கு தான் சொஸ்த மனத்தை அங்கே சொல்லப்பட்டு. ஒரு மனுஷனுக்கு உடம்பு சொஸ்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, சுகமாக. இப்போ பாருங்க, உடனே காலையில் ஒரு ஆளை பார்த்தா, உடனே புதுசாக ஒரு ஆளை பார்த்தா சுகமாக இருக்கீங்களான்னு தான் கேட்பான். அந்த சொஸ்த மனம் பாருங்க, அதுதான் சுகமா இருக்க எப்படி உண்டாகிறது, அந்த உடலுக்கு ஜீவன் எப்படி உண்டாகிறது என்றால் சொஸ்த மனதினால. உள்ள மனதுதான் வெளியே உள்ள காரியங்களை மெயின்டைன் பண்ணுது. வெளியே உள்ள காரியங்கள் உள்ள மெயின்டைன் பண்றது. உள்ள மனம் பாருங்க, நம்முடைய மனம் சுஸ்தமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியம். இந்த காரியம் எப்படி வரும்னா ஆண்டவரால கொடுக்க முடியும். பாருங்க, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. எப்போ பார்த்தாலும் சிலவங்க ஒரு பொறாமை எண்ணத்தோடு இருக்கிறாங்க. மற்றவர்களை குறித்து பாருங்க, தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல வேலையா இருக்கணும், மற்றவங்க பிள்ளைகள் படிக்காம போகணும், அவங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவளா இருக்கிறாங்க. இப்படி எண்ணம் இருக்கவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகவே இருக்காது. பாருங்க, இப்போ நீங்கள் சரியா இருக்கணும், மனதை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு தான் ஆடு சொல்றாரு, ரட்சிக்கப்படுவது, உன் மனதை மாற்றுவது, பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. இப்படி பண்ணும்போது உடம்பு சரியாயிடும். மனது எப்பொழுது சரியாகுதோ அப்பொழுது உடம்பு சரியாயிடும். இன்னைக்கு மனசுனாலதான் பிரச்சனை. மனம் சரியில்லை, ஒரே கவலைப்படும் போதும் பொறாமையா இருக்கும் போதெல்லாம் உங்க உடம்புல பயங்கரமான மாற்றம் உண்டாகும். உங்களுடைய ஜீவன் பாருங்க, உங்களுடைய அந்த எலும்புருக்கி போல உடம்பு அரிச்சிட்டு போயிட்டு இருக்கு. எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. பொறாமை என்கிற ஒரு நோய் இன்னைக்கு அநேகரை வாட்டி கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாருக்கும் இருக்கு. எல்லா பொறாமை இல்லாத மனுஷனே கிடையாது. பொறாமை இருக்கு. இந்த பொறாமை நம்மை வாழ்வில என்ன உண்டாக்குது? எலும்புருக்கி நம்முடைய ஜீவனை இழுத்து கொண்டு போகிறது. எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இந்த எலும்புருக்கி பொறாமை என்கிற ஒரு காரியம். அதை புரிஞ்சுக்கணும். பொறாமை இன்னைக்கு இருக்குதா அவங்க வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த சாலமோன் ராஜா அதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கண்டுபிடித்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு அதனால சில சமயம் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணுறீங்க, ரொம்ப சிந்தனை பண்ணுறீங்க, ரொம்ப நீங்கள் இதாக இருக்கிறீங்க, அதை நீங்கள் மாற்றினா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. சரி, எல்லா டாக்டரும் சொல்ல மாட்டாங்க, சில டாக்டர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த மனசுனால தான் உடம்புக்கு நோய் வரதை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த மனம் சொஸ்த மனம் இல்லாதபடி இருக்கிற எந்த உடம்பும் அவங்களுக்கு எலும்புரிக்கா இருக்கும், நோய் வந்துகிட்டே இருக்கும், ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். காரணம் இதுதான். இன்றைக்கு நாம உடம்பை சொஸ்த மனமாக்குகிற அந்த ஆண்டவர்கிட்ட போமானால் நம்மை சொஸ்தமாக்குவார்.
சுகமாக்குவார். சோத்திரம். உன் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்ட அக்கிரமத்தை மன்னிக்கிறதான ஒரு காரியம். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லலாம், உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நோய்கள் குணமாகும். அப்போ நம்முடைய அக்கிரமம் எப்படி இருக்குது தெரியுமா? மற்றவனுக்கு விரோதமான பொறாமை, எரிச்சல், கோபம், மற்றவங்க நல்லா இருக்கதே பிடிக்காது. அப்படிப்பட்டதால் ஒரு இழப்பு இருக்குமானால் நமக்கு அது எலும்பொறிக்காய் மாறிவிடும். நம்மை நாமே சூசைட் பண்றது போல, ஸ்லோ பாய்சன் கொடுக்கறது போல தான் அன்னைக்கு அநேகர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படி இருக்க விருப்பம் இல்லை. அவர் உங்களை மாற்ற, உங்க அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாருங்க. அந்த ஜீவன் பாருங்க, உடலுக்கு ஜீவன் எது கொடுக்குதுன்னா நம்ம சொஸ்த மனமா இருப்பது. இன்னைக்கு சுகமான ஒரு சிந்தனை எப்படி இருக்கிறது? மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்க உடல் எப்படி இருக்கும்? சொஸ்தமா இருக்கும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். இல்லாவிட்டால் எலும்புரிக்கை போல இன்னைக்கு மாற்றுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை தூக்கி தூர போடுங்க. யாருக்கு மேல பொறாம இருக்கு அவங்களுக்கு அச்சோம் பண்ண. நான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொன்னாங்க. அப்படி ஏன் அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொறாம போயிடும். இப்ப மற்ற மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க நல்லா இருப்பீங்க, மற்ற மக்கள் கெட்டு போகணும்னு நினைச்சா நம்ம கெட்டு போயிடும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பொறிக்கை என்று கண்டுபிடிச்ச நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. சொஸ்த மனமா இருக்க இந்த பொறாமையை தூக்கி தூர போடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பார், ஒரு புதிய ஜீவனை கொடுப்பார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சொஸ்தமான உலகு ஜீவன், ஆண்டவரே, எலும்புரிக்கி பொறாமையோ எலும்புரிக்கை போல் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அதை கேட்டு அன்பு நடக்க இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதம் நாங்களே எங்களை குணப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றத்தை உண்டாக்குமா. ஒரு நல்ல சொஸ்த மனத்தை தான், ஒரு நல்ல சமாதானமா இருக்கிற, சந்தோஷமா எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதி. இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த நாளில் இருக்கிற எல்லா நோய்களோடு இருக்கிற பிரச்சனையோடு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சொஸ்த மனம் மாற்றும்படியாக செபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக்கிறேன். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உடலுக்கு ஜீவன், சொஸ்த மனம், பொறாமை, எலும்பொறிக்கை எல்லாத்தையும் மாற்றுவோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தி மூலமா உங்களை சந்திக்க வரணும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.